இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தலைவர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு கூட சொல்லலாம். உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு இதுக்கு வேர்ல்டு ரெக்கார்டு கூட பண்ணிக்க சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டா டிக்கெட் அந்த அளவுக்கு முன்பதிவுகள் அதிகமா போச்சு அப்படின்னு பல நியூஸ்ல பார்த்திருக்கலாம். இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கு கூட சொல்லலாம். நம்ம மோனிகா சாங் ஆகட்டும், நம்மளுடைய அனிருத்தோடைய பிஜிஎம், ரெண்டாவது லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன், சினிமா போட்டோகிராஃபி எல்லாமே மிக்சடா வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு பலரும் பல விதமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாலும், சில பேர் சில விதம் வந்து என்ன அந்த படமா இருக்கு, இந்த படமா இருக்கு, படம் அது ஷார்ட் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க 1000 பேர் சொல்லிட்டே போலாம். ஆனா நம்ம தலைவர் ரஜினிக்கு அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்காகவே நிறைய பேர் போய் பார்த்துட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த இருக்கக்கூடிய ரிவ்யூல பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்றது வந்து படம் வந்து நல்லா இருக்கு, சத்யராஜ் செம்மையா பண்ணிருக்கா, அப்படி சுருதிஹாசன் ஆகட்டும், ஒவ்வொருத்தருமே என்னென்ன கேரக்டர் கொடுத்துருந்தாங்களோ அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா நீங்களும் வந்து நம்ம கூலி படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. படம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயத்த எதிர்பார்ப்போட எடுத்துக்கிட்டு எதிர்பார்ப்போட வெற்றி அடையணும் அப்படிங்கிறது எல்லா மக்களுடைய சார்பா நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.